அத்தை புடவை போட்டு போமா. என்ன அப்படி பாக்குற? இனிமே எங்க ராஜாங்கம் தான். வர்ற வெள்ளிக்கிழமை எங்க பெரியப்பா என் தம்பி அமாவாசைய ஊரறிய தான் மகனு தத்தெடுக்க போறாரு. நாளைக்கு என்ன நடக்கும்னு இன்னைக்கு எப்படிங்க நாம முடிவு பண்ண? நான் என்னமோ கேள்விப்பட்டேனே, நெசந்தானா? பதில் சொல்லுங்க. ஆமா, நமக்கு பிறக்கலன்னு தெரிஞ்சும் கூட இன்னும் நம்மளத்தான் அப்பா அம்மான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. தன்னை பெத்த அப்பா அம்மா யாருன்னு இதுவரைக்கும் ஒரு வார்த்தை கூட கேட்கல. அவ இடத்துல இன்னொருத்தனா? இது பாருங்க, வயிறுங்கிறது யார் சோறு போட்டாலும் நிறைஞ்சிரும். ஆனா மனசு அப்படி இல்ல. உங்க சொத்து மொத்தத்தையும் யாருக்கு வேணாலும் எழுதி வச்சுக்கோங்க. ஆனா நமக்கு புள்ளேன்னு கொல்லி போடுற உரிமை நம்ம பிள்ளை ராசுக்குட்டிக்கு மட்டும்தான். அப்படி இல்ல, நீங்களும் இல்ல, நானும் இல்ல. எங்க அத்தா போயிட்டு வர்ற? அப்பா கூட சண்டை போட்டு வந்தியா? இத பாரு அத்தா, நாம சண்டை போட வேண்டியது அப்பம் கூட இல்ல, சித்தப்பம் கூட தான். ஏன்னா அந்த ஆள் தான் ரொம்ப சாமர்த்தியமா காய் நகர்த்திட்டு இருக்கா. உண்மையின சாட்சியம் இல்ல ஆத்தா. இப்ப இருந்து நான் காய் நகர்த்துறேன். வெள்ளிக்கிழமை என்ன நடக்குது நீ வேடிக்கை பாரு. நிம்மதியா போ அத்தா. ஏய், ஏங்க ஆத்தாளுக்காக உணர்ச்சி வசப்பட்டு பேசுனீங்களா இல்ல உண்மையிலே ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா? ஏய், நீ போய் உன் துணியெல்லாம் எடுத்து ஒரு பெட்டியில போட்டு தயார் எடுத்து வை. இதெல்லாம் ஒரு ஐடியாவா? போடாங்க. ஆச்சரியமா இருக்கே, அந்த ஆள் கொலை செய்யற அளவுக்கு துணிஞ்சவரா? ஆமா சார், எங்க அண்ணனுக்கு ஏகப்பட்ட சொத்து இருக்கு. நாளைக்கு என் பையனை தத்தெடுக்கிறதுனால சொத்து மொத்தமும் எங்களுக்கு வந்து சேர்ந்துரும் சார். அந்த ஆத்திரத்துல ராசுகுட்டி ஒண்ணு எங்க பெரிய பையனை கொலை செஞ்சிருவாரு, இல்ல என் தம்பிய கொலை செஞ்சிருவாரு சார். நீங்க தான் எங்களுக்கு உதவி பண்ணணும் சார். அப்பா, என்னடா என்கிட்ட தகராறு பண்ண சொல்லி அவ சொல்லி அமைச்சிருக்காளா? இல்லப்பா. பின்ன பின்ன மறுபடியும் ஏன் அந்த வீட்டுக்குள்ள வந்த? கடைசியா உன்னை பார்த்து ஒரு வார்த்தை பேசிட்டு எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போலான்னு நானும் ஆத்தால முடிவு பண்ணிட்டோம். அதுக்கு அவ சரின்னு சொல்லிட்டாவ. ராத்திரி ரயிலுக்கே டிக்கெட் எடுத்து வர சொல்லுச்சு. சோத்துக்கு 2 பேரும் பிச்சை எடுக்க போறீங்களா? வெந்ததை சாப்பிட்டுக்குவோம், விதி வந்தா போயிடலாம்னு முடிவு பண்ணிட்டோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆத்தா இங்க வர்றேன்னு சொல்லுச்சு. எதுக்கு? 30 வருஷத்துக்கு முன்னால உனக்கு ஆத்தாளுக்கும் முதல் ராத்திரி அன்னைக்கு ஆத்தா ரூம்குள்ளார நுழைஞ்சதும், அடியே பட்டு புடவையோட கல்யாண குளத்துல உன்னை பார்க்கும்போது தென்மதுரை தேர் மாதிரியும் அப்புறம் என்னமோ சொன்னையாமே திரிபுர சுந்தரி மாதிரி இருக்கும்னு சொன்னையா. அதனால ஆத்தா இன்னும் அந்த பட்டு புடவைய பத்திரமா பீரோக்குள்ள வச்சிருக்காங்க. ஆத்தா போகும்போது உன் ஞாபகார்த்தமா அந்த பட்டு புடவை எடுத்துட்டு போறோம்னு சொல்லிச்சு. ஆத்தா வந்தா இல்லன்னு சொல்லாம அந்த பீரோ கொத்து சாவி கொடுத்துருப்பா. சரி, நான் வரேன். அப்பா, ஆத்தா கடைசியா உன்னை பார்க்க வர்றாங்க. ஆத்தா கோவப்பட்டு கொஞ்சம் முன்ன பின்ன பேசினா கூட நீ கோவப்படாம சமாதானமா ஆத்தா பிரியும் போல் நடந்துக்கோப்பா. நான் வரேன்.
என்னடா என்னப்பா நீ மிளகாயே வச்சிருக்கியா? என்னடா மிளகா? ஒண்ணு இல்ல, எங்க பிரிவு தாங்காம நீ அழுகிற போல இருக்கு. சேச்சே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. 2 நாளா கண் வலி. அது சரி. இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு 7 கிலோமீட்டர் போகணும். நடந்து போனா கஷ்டமா இருக்கு. கொஞ்சம் மோட்டார் பைக் எடுத்துட்டு போயிட்டு வரட்டுமா? வரேன்பா. ஆத்தா, அப்பா சமாதானம் ஆயிட்டாரு. உன்னை உடனடியா பொட்டி படிக்கலாம் எடுத்துட்டு வீட்டுக்கு வர சொன்னாரு. ராசுகுட்டி, நெசமாவா சொல்றேன்? ஆமா ஆத்தா, நான் போய் அப்பா கிட்ட ஒரே வார்த்தை, ஏன்பா உண்மையிலேயே நான் உனக்கு பிறந்திருந்தா என்ன இந்த மாதிரி துரத்து விடியான்னு கேட்டேன். அவ்வளவுதான். அப்பா உணர்ச்சி வசப்பட்டு ராசுகுட்டியை என்ன கட்டி பிடிச்சிட்டு ஓன்னு அழுதுட்டார் ஆத்தா. அப்புறம் அவரால நாள அவரால உணர்ச்சி பூர்வமான கட்டாத ஆத்தா. நான் இப்பவே என் புருஷனை பாக்கணும். நீ இப்படியே போவேன்னா கையில ஒரு பொட்டி எடுத்துட்டு போ. பொட்டியா? நான் அப்படித்தான் சொல்லியிருக்கேன். என்னடா சொல்ற? இல்ல இல்ல, நம்ம இனிமே ஒரே அடி அங்கதானே போய் இருக்க போறோம். அதை வச்சுக்கிட்டு சொன்னேன். நீ ஒண்ணு பண்ணு, முகம் கழுவி தலை சீவிட்டு வேற புடவை கட்டிட்டு அதுக்கப்புறம் நகை நட்டெல்லாம் போட்டு லட்சுமிகரமா போ. அநியாயம், அக்கிரமம். என்னை ஏமாத்தவங்க நல்லா இருக்க மாட்டாங்க. அவங்க உருப்படவே மாட்டாங்க. ஆண்டவன் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாரு. அவங்களுக்கு சத்தியமா கூலி கொடுப்பாரு. அம்மா, அத்தா, என் வயிறு பத்தி எரியுதே. அவங்களுக்கு வாந்தி பேதி வந்து வயித்தால புடுங்கல. என் பேர் ருக்மணியே கிடையாது. என்னாச்சுமா? என்ன ஆச்சா? இத்தனை நாளா நீதான் என் பொண்டாட்டி, நீதான் என் மருமகன் ராசுகுட்டி. அவங்க ஆத்தால அவங்க வீட்டுல என்ன வச்சிருந்தாங்கல்ல. இப்ப திடீர்னு அந்த கிழமை வந்து இந்த ஆளோட பிள்ளைய நாளைக்கு தத்தெடுக்கிறாங்கன்னு சொன்ன உடனே எங்க சொத்தெல்லாம் தன் கையை விட்டு போயிடுமோன்னு ஆத்தாளு பிள்ளையும் ஓடி போய் கிழவன் காலை கட்டி பிடிச்சிட்டு ஓட அழுதாங்க. உடனே கிழவிட்டு மனசு மாதிரி 3 பேரும் ஒன்னா சேர்த்துக்கிட்டு என்ன வெளியே தோர்த்துட்டு சாதி சன எல்லாரையும் விட்டுட்டு வந்த என்ன இப்படி ஏமாத்திட்டாங்களே. ஐயோ, அவங்க நாசமா போக, நிர்மூலமா போக. என்னையா என்ன அப்படி கிண்டலா பாக்குறீங்க? நீங்க மட்டும் சுகப்பட்டு போறீங்களா என்ன? உங்களுக்கு தத்துவம் இல்ல, சொத்தும் இல்ல. எங்க அப்பா அப்பவே சொன்னாரு போகாதடின்னு. கேட்டனா என் புத்திய செருப்பால அடி. என்னப்பா அது குட்டைய கொலை போட்டாம இருக்குது? ராசுகுட்டியும் பெரிய தாளம் நாளைக்கு தத்தி எடுக்கிறதுல வந்து கரெக்டா பண்ணுவாங்க தான் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். அவங்க நடா பெரியப்பா காலை கட்டிட்டு அழுதுருக்காங்க. அவரும் அப்பா அங்க பாருங்க. வாரி வழங்கும் வள்ளல் ராசுகுட்டியின் அன்பளிப்பு. இந்தாங்க, எடுத்துக்கங்க. ராசுகுட்டி என்ன பணத்தை வீசுறாரு? ராசுகுட்டி என்ன கம்பளி என்ன? எல்லாம் 100 ரூபாய் நோட்டு. அண்ணனுடைய அன்பளிப்பு. என்ன அப்படி பாக்குறீங்க? இனிமே பழையபடி நம்ம ராஜாங்க தான். நாளை காலையில என்ன உன் பையனை தத்தா? யோ பயில்வானே, இவ்வளவு நாளா உன் பொண்ணு மட்டும்தான். இனிமே நீ உன் பொண்டாட்டி இதோ நிக்கிறானுங்களே, எல்லாரும் சேர்ந்து வாங்கடா, வாங்க வந்து பொறிக்கங்க, வாங்க. போச்சுப்பா, எல்லாம் போச்சு. எப்படியும் சொத்து பழையபடி ராசுகுட்டிக்கு தான் போகுது. இனிமே நாம இந்த அன்னக்காவடி பசங்களோட சம்பந்தம் வச்சுட்டு என்ன பண்ண போறோம்? ஆமா ஆமா, கண்டுக்கும். சம்பந்தி ஒரு முக்கியமான தஸ்தாவேஜ ஊர்ல விட்டு வந்துட்டேன். நானும் என் பொண்டாட்டியும் போய் சங்கு அறுத்துருவேன். நான் சொல்ற வரைக்கும் வெளியே வரக்கூடாது. போங்க உள்ள. நீ போல. டேய் அப்பா, நீ நேர பெரியப்பா வீட்டுக்கு போ. அங்க என்ன சூழ்நிலைன்னு பாத்துட்டு வா. பையன் சொன்னா என்கிட்டயும் சொன்னாப்ல. ஏதோ போராத காலம்னு நினைக்கிறேன். அதனாலதான் இப்படி எல்லாம் நடந்து போயிருச்சு. விதியை யாரால மாத்த முடியும்னு வேண்டாம். உடம்பு இப்படி துரும்பா இழைச்சு போச்சு. சரி வர சாப்பிடறதே இல்ல போல இருக்கு. எப்படி நிம்மதியா சாப்பிட முடியும்? நான் போய் சாப்பாடு எடுத்து வந்துடுறேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஆட, ஒரு வாய் சாப்பிடுங்க. ஆனா வேண்டாங்க. அப்பா, ஆத்தா கடைசியா உன்னை பார்க்க வருது. ஆத்தா கோவப்பட்டா கூட நீ கோவப்படாம ஆத்தா மனசு போல நடந்துக்கோப்பா. என்னங்க?
என்னங்க ஆ, ஆ, எந்திரிச்சு போய் கையெல்லாம் கழுவிட்டு வந்தா நேரமாகும் இல்ல, அதான் நானே பிசைஞ்சிட்டு வந்துட்டேன். யாரு பாக்குறாங்க, சாப்பிடுங்க. இதையும் ஒரு கடி கடிச்சுக்குங்க. ஆ. ம். போச்சு எல்லாம் போச்சு. நாமந்தான் என்னாச்சு? நம்ம மோசம் போயிட்டோம்பா. வெண்ணெய் திரண்டு வரும்போது இல்ல வெண்ணெய் இல்லப்பா, நெய்யே திரண்டு வரும்போது தாலி உடைஞ்ச கதையா பெரியப்பா நம்மள மோசம் பண்ணிட்டாருப்பா. புறா. நமக்கு கிடைக்காதது வேற எவனுக்குமே கிடைக்கூடாது. கரெக்ட். இதுதான் நமக்கு கடைசி ஆயுதம். என்னாலும் சரி விட்டு ஆட்டிடுவோம்பா. ம். நீ எத்தனை மணிக்கு போக போற? பையன் வந்துருட்டோம், 3 பேரும் சேர்ந்தே போய்க்கலாம். 3 பேருமா? ஆ, எங்க? கோயிலுக்கு ஒரு அர்ச்சனை அபிஷேகம் பண்ணிட்டு வந்துருவோம். ஏண்டி நீ என்ன சொல்ற? எங்கேயோ கண்காணாத இடத்துக்கு போறதா தானே ராசுகுட்டி வந்து சொன்னான். வாய முடுங்க, எனக்கு என்ன பைத்தியமா? கடைசியா பாக்குறதுக்கும் கண்காணாம போறதுக்கும். என்னடா? என்னடா? ஏய், டேய், டேய் செங்கோடா, ஏ கிழவி, நீ வாய மூடு. ராஸ்கல். ஏய்! ஏதாச்சும் ஆர்ப்பாட்டம் பண்ண அதிரடி தாக்குதல் எதிர்பார்க்கவே இல்ல. ஏண்டா விடிஞ்சா உன் பிள்ளைய தான் தத்து எடுக்கிறதா இருந்த? என்ன சொன்னீங்க? அடிச்சி அதுக்குள்ள என்னடாச்சு உனக்கு? தாத்தா, இந்த கதெல்லாம் இங்க வேண்டாம். கொஞ்ச நேரத்துக்குள்ள ராசுகுட்டி எங்க வீட்டுக்கிட்ட வந்து நானு அப்பா அம்மா எல்லாம் ஒண்ணு சேர்த்துட்டுன்னு சொன்னான். நானும் பொய்யா இருக்கும்னு நினைச்சு இங்க வந்து பார்த்தேன். இங்க வந்து பார்த்தா கிழவி உனக்கு சோறு ஊட்டுனதும், நீ கிழவி இடுப்புல கஜனா சாவியை சொருகுனதும் இதெல்லாம் நடந்துதா இல்லையா? நாளை காலையில மொத்த சொத்து எங்க கைக்கு வரும்னு நினைக்கிற நேரத்துல திடீர்னு எல்லாரும் ஒன்னா சேர்ந்துட்டீங்களே, நாங்கன்னா இழிச்ச வாங்கிங்களடா. இப்ப என்னடா? சொத்து பத்தெல்லாம் உன் பேர்ல எழுதி வைக்கணும், இல்லன்னா எனக்கு